ஆஸ் அ தலை ஃபேன்ஸாக சீட் பெல்ட் போடுறோம். சேஃப்டி முக்கியம் வெயிலே அந்த மாதிரி தான். இதில் என்ன போச்சுன்னா அன்போட படுத்துட்டா என்னாச்சுன்னு தெரில. ஃபுல் வைப் பண்ணோம் அப்படின்னு பட் ஒரே ஒரு பால் வந்து அவனை டவுன் ஆக்கிருச்சு. அது ஒரு வேளை வந்து ஜிகர்தண்டா தூதா இருக்கும். நாங்க சந்தேகப்படுறோம் ஜிகர்தண்டா தூது அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னு. இதோட ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா அவ்வளவு இன்வால்வ்மெண்டா பேசியிருப்போம் அவன் தான். இப்ப நம்ம வந்து எதுக்கு இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கோம்னா நம்ம எங்க போறோங்கிறத சொல்ல போறோம். அது எனக்கு எனக்கு தெரியாது, பக்கத்துல எனக்கு தான் தெரியாது. நான் தான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். அதனால இப்ப நாங்க சென்னை பைபாஸ்ல இருந்து மதுரை நோக்கி ரிட்டர்ன் போயிட்டு இருக்கப்ப பால்படையில லெஃப்ட் எடுத்து தஞ்சாவூர் போயிடலான்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணோம். இப்ப தஞ்சாவூர் தான் போறோம். நாங்க போயிட்டு பெரிய கோயில் வாசல்ல நின்று சோழர்கள் வாழ்ந்த பூமியை பார்த்துட்டு பூமி வந்து ஒரு 1100 மாதிரி ஐயோ காப்பிரைட்ஸ் அப்படியே அங்க ஒரு டீயை போட்டு ஒரு ஸ்நாக்ஸை போட்டு ரிட்டர்ன் வரும். பெட்ரோ கேஃபே திறந்துருச்சுன்னா வரும்போது பெட்ரோ கேஃபேல உட்காந்து அங்க கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கோம். பெட்ரோ கேஃபே தஞ்சாவூர்ல இருந்து ரிட்டர்ன் ஒரு வழியில இருக்கும். ஓகே, அப்ப பங்கோட இருக்கும். கண்டிப்பா திறந்திருக்கும். போறோம், ஃபன் பண்றோம். டீ குடிச்சு அந்த டீயோட டேஸ்ட் வந்து ஃபேட் ஆகும்போது தஞ்சாவூர்ல டீயை குடிக்கிறோம். அதான் இப்போதைக்கு பிளான். வரும்போது அந்த பெட்ரோல் கேஸ்ட்ரோவா பெட்ரோ போயிட்டு அது டீ கடையா கேஃபே அங்க வந்து கோல்டு மில்ல தான் ரொம்ப பிடிக்கும். கோல்டு மில் இருக்கவா? ஓகே, ஒரு கோல்டு மில்ல வாங்கிட்டு எது வாங்கினாலுமே 1/2 1/4 தான் மொத்த டீ வாங்கி ஆளுக்கு ஒரு சிப்பு குடிப்போம். இப்பலாம் 1/2 அப்படினால ஒரு மார்க்கமா உள்ள போட்டா சரி வானவில் தான். வானவில் மொத்த கல்லம்டாய் வாங்கி மூணா உடைச்சு சாப்பிட்டு மொத்த பன்னீர் சோடா வாங்கி அத ஆளுக்கு ஒரு சிப்பா பார்த்து குடிச்சு நீ நிறைய குடிச்சேன் நான் நிறைய குடிச்சேன் சண்டை போட்டு அந்த நீ நிறைய சண்டை தான் அதிகமா இருந்திருக்கு. நீ குடிச்சிட்டடா ஏய் என்னடா 50 பைசா எடுத்துட்டு வைடா ஏய் அப்படி இருந்தோம். இப்ப என்னடானா என்ன டாக்ஸ் போடுறீங்க? அப்பலாம் எக்ஸ்ட்ரா ஒரு கடிக்கு நாங்க டாக்ஸ் போட்டு காசு வசூல் பண்ணுவோம். அதெல்லாம் ஒரு 90s சூப்பரான ஒரு நல்ல மெமரிஸ். அதெல்லாம் எதுவுமே எல்லாம் கூட பயங்கரமான ஒரு ஹாப்பியான இருந்த ஜெனரேஷன் வந்து 90s தான் நினைக்கிறேன். பக்கத்து கடையில போய் பன்னீர் சோடா வெறுக்க கிரிக்கெட் விளையாண்டுட்டு மொத்த பன்னீர் சோடா விட அந்த பாக்கெட் வாட்டர் பாக்கெட் ரஸ்னா அதெல்லாம் வந்து நல்லா ஐஸ் கட்டியா வச்சுதான் கேட்போம். அப்படியே அது உறைஞ்சிருக்கணும். அப்படி ஒரு ரஸ்னா வாங்கிட்டு கண்ணத்துல வச்சுக்கோ பார்த்து வாங்கிட்டு அது கரைய அந்த ரஸ்னாவோட ஃபிளேவர் போய் அது ஐஸ் கட்டியே வெள்ளை கலர்ல ஆயிரும். அந்த மாதிரி இருக்கும். அதை விட அந்த பெப்சின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. பெப்சி அது வாங்கி ஸ்டைலா வாயில வச்சுட்டு போறதெல்லாம் அப்ப காலர் அப்படி எடுத்து விட்டு இல்ல ப்ரோ அடுத்து இந்த பாலம் ஏறி இறங்கிட்டு படையப்பா ரஸ்னா அது இந்த மாதிரி தலைவர் ரஸ்னா வண்டியில வச்சு ஐஸ் கார் தட்டிக்கிட்டே வருவாரு. ஐஸ்னு அவர்கிட்ட போயிட்டு ரஸ்னா போயிட்டு இப்ப வந்து எப்படி இடியாப்போங்கிற மாதிரி அப்ப வந்து ஐஸ் வருவாங்க. அவருடைய மலரும் நினைவுகள் அதை பத்தி ஒரு தனி எபிசோட் பேசலாம். அது ஒரு சோழ தேசத்துல இருந்து இன்னொரு சோழ தேசத்தை வந்து படையெடுத்து பண்ணிட்டு இருக்கோம். தலைநகரத்துல இருந்து போயிட்டு இருக்கோம். ஜெர்மானி குதிரை வண்டியில போயிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட இது ஒரு 200 குதிரை திறன் கொண்ட ஜெர்மானி வண்டி 200 குதிரை கட்டி இருக்கிற மாதிரி அப்படிதான் நினைக்கிறேன். 1 ஹார்ஸ் பவர்னால எவ்வளவு வருமே. அது நமக்கு எதுக்கு? அதான் படிச்ச வேலைக்கு போயிருக்க மாட்டோமா. தஞ்சாவூர் டோல் வந்துட்டோம். கையிலேயே வச்சிருக்கோம். இப்படி கண்ணாடியில் வச்சிட்டோம்னா பஜக்குன்னு திறந்துக்கோ. அண்ணே ஸ்கேன் பண்ணி திறந்துருக்கனே காசு தான் போட்டு சொல்லிடாதீங்கண்ணே. 100 ரூபா இருக்கு. இந்த டோலுக்கு எனக்கு தெரிஞ்சு 50 ரூபா தான் நினைக்கிறேன். இப்போ பாருங்க அவர் சொல்ல வரேன் காசுல ரீசார்ஜ் பண்ணிட்டு வைப்பானே. ஏய் திறந்துருச்சுங்க. வேற மாதிரி அந்த வேன் டு தஞ்சாவூர் வந்து லைட்டா வந்து நம்ம கொஞ்சம் மெடிக்கலி ஃப்ரெண்ட் கேம்ப் வந்துடுறேன்னா தஞ்சாவூர் டோலூர்ல தாண்டிட்டோம். நடுவில் பார்த்தீங்கன்னா நம்ம அன்பு வந்து ரொம்ப சிவியர் ஆயிட்டாரு. பிரீத் பண்ண கஷ்டப்பட்டு இருக்காரு அவரு. நம்மளோட 90s கிட்ஸோட ட்ரக் எடுத்து யூஸ் பண்ணோன்னு கொஞ்சம் பரவாயில்லன்னு இருக்காரு. இப்பதான் கொஞ்சம் உயிர் வாழ்றாரு. ஒரு மெடிக்கல் ஷாப் தான் தேடிக்கிட்டு இருக்கோம். ஃபுல் பைபாஸ் தஞ்சாவூர் சிட்டி போறோன்னு ஒரு மெடிக்கல் ஷாப் போயிட்டு நம்ம அன்புக்கு வந்து அடைக்கலம் கொடுக்கணும். இல்லைன்னா ஏன்னா சந்திரா தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆமா, அதுக்குள்ள நம்ம அவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தா தான் இருக்கும். இல்லைன்னா சந்திரா நம்மள பொழந்துருவாங்க. ஏன்னா ராஜன் பிரதர்ஸ் தான் போட்டு தள்ளிடுவாங்க. கிளம்பும் போது குதூகலமா கிளம்புனா மனுஷன் துள்ளி குதிச்சுக்கிட்டு மான் மாதிரி. அதாவது சாப்பிட்டு டீ குடிச்சா கூட ஒரு நியாயம் இருக்கும். பால் குடிக்கும் போதே வந்து லைட்டா சந்தேகப்பட்டேன். தம்பி அடிச்சு படுக்கப்பட்டுருச்சு. அவனே புலம்புறான் அந்த பால் தான் அப்படின்னு. உயிர் பயம் வருமா இல்லையா? கண்டிப்பா வரும்.
ஒரு வழியா பார்த்தோம்னா நம்ம தஞ்சாவூருக்கு வந்துட்டோம். வெல்கம் டு தஞ்சாவூர். கிளம்பி சக்ஸஸ்ஃபுல்லாக தஞ்சாவூர் வந்துட்டோம். இடையில இறங்கி நம்ம அன்புக்கு வந்து சுடுதண்ணிலாம் வாங்கி கொடுத்தோம். அதெல்லாம் கவர் பண்ண முடியல, ஏன்னா சீரியஸாக ட்ரீட்மெண்ட் அவருக்கு பார்த்துட்டு இருந்தனால. இவன் உட்காந்து இவன் கேர்ள் ஃப்ரெண்டை கடலை போட்டுட்டு இருந்தான். காருக்குள்ள உட்காந்துட்டு நாங்கள் 2 பேர் தான் போயிட்டு சுடுத்து வாங்கி குடிச்சிட்டு வந்தோம். இதான் வந்துருச்சு, ஃபோன் கால் வந்துருச்சு, அலர்ட் மெசேஜ். அலர்ட் கால் வந்துருச்சு, ஆபத்து உதவிகள் வந்துட்டாங்க. நான் வந்துடுறேன் கொஞ்ச நேரத்துல, மேல பேசலாம் நம்ம. One eternity later. வந்து தஞ்சாவூர் பெரிய கோயில்கிட்ட வந்துட்டோம். எனக்கு நல்லா வழி தெரியும், நான் அடிக்கடி இங்க வருவேன். ஆனா ஒரு கார்த்தி ஒரு பிஸி மேன்லாம் கிடையாது. இந்த பெண்டு நல்லா இருக்கும், அதெல்லாம் பெண்டு போட்டு ஜாலியாக விளையாடிட்டு இருக்கோம். எந்த பெண்டு ப்ரோ? இப்போ ஒரு பெண்ட்ல திருப்பினீங்கல்ல, அந்த பெண்டு நல்லா இருக்கும். கோயில் தாண்டி ஒரு டைட் ரைட் ஒன்று வரும், அது நல்லா இருக்கும். பெரிய கோயில் அதுலலாம் நல்லா ஜாலியாக கிரிக்கிட்டு வண்டியை போட்டு படுக்க போட்டு ஓட்டிட்டு இருப்போம், கார்னரிங் பண்ணி. தஞ்சாவூர் பெரிய கோயில்கிட்ட வந்துட்டோம். அந்த பால் லெஃப்ட் திரும்பி கோயில் தான் இங்கே கோபுரம் தெரியும். நம்ம ஒரு சோழ தேசத்துக்கு வந்துட்டோம். அதனால இது வெற்றி பயணமாக அமையும் என்று. அன்ஃபார்ச்சுனேட்டாக நாங்கள் பிளான் பண்ணது ஃபர்ஸ்ட் இடத்துல சிவன் கோயிலுக்கு வர மாதிரி இருக்கு. வர மாதிரி வைபாக இருக்கு. பனி மூட்டத்தில் கோயில் செம்மையாக இருக்கு. இருங்க நான் கோயிலை காட்டுறேன். நம்ம சோழர்கள் வாழ்ந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டோம். அந்த மாதிரி நம்ம தஞ்சாவூர் கோயில் வந்து பார்த்துட்டோம். நல்லா இருந்துச்சு. ஆனால் ஆக்சுவலாக நல்ல பனியில் மகதான் வந்து கார்த்தி ரிமாசன் ஆண்ட்ரியா. அவன் தான் வந்து கார்த்தி. தான் நான் அத்தனை வாட்டி கேட்டேன், எங்க கூட்டின்னு போறீங்க, எங்க கூட்டின்னு போறீங்க, உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது எங்களை மாதிரி கூட்டிட்டு சாவடிக்கிறதுக்கு? பாட்டி சிவனியும் சாப்பிட்டா வீட்டுல தூங்குறமான்னு இருப்பேன். பனியில படுக்க வச்சு நல்லா தைலத்தை கொடுத்து தைலத்தை கூட்டு போயிட்டு இருக்காங்க. தைலம் கொண்டு போயிட்டு இருக்கோம். வந்து நாளைக்கு கல்யாணம் பண்ணி கப்பல்ஸ் கூட போகலாம், இல்லாட்டி இப்போ ஒய்ஃப் கூட போகலாம். அது வந்து ஒரு ரொமான்டிக்கான நைட் ரைடு. பட் இந்த மாதிரி பசங்க கூட ஜாலியா போகுது. எப்படி வைபா பார்த்தோம் அந்த கோயில. முன்னாடி கோபுரம் எல்லாம் வெளிச்சம், அடுத்த கோபுரம் கொஞ்சம் வெளிச்சம், நம்ம மெயின் கோபுரம் வந்து அப்படியே பனிக்குள்ள தெரிஞ்சிச்சு. அப்படியே நீங்களும் ஒரு தடவை முடிஞ்சா நைட் டிரைவ் வந்தீங்க அப்படின்னா, இல்லை நீங்க தஞ்சாவூர்ல இருக்கீங்க அப்படின்னா, தயவு செஞ்சு நைட்ல வந்து நல்லா இருக்கு பாத்துருங்க. செம்மையா இருக்கு. ஆக்சுவலா நீங்க நான் உள்ள போனது கிடையாது இது வரைக்கும் அந்த கோயிலுக்குள்ள. நிறைய தடவை சிவராத்திரி வருவீங்க. பட் ஞாபகம் இருக்கா ஒரு சிவராத்திரி நம்ம வந்திருக்கோம். லெஃப்ட் லெஃப்ட்ல தான் போகணும். சிவராத்திரிக்கு வந்தோம், ஞாபகம் இருக்கா? நீ ராம சதீஷ் எல்லாம் வந்துட்டு உட்காந்து ராஜராஜ சோழன் வரலாறு எல்லாம் பேசிட்டு இருந்தோம் ஜாலியா. ஆக்சுவலா வந்து இந்த கோயிலுக்கு வந்தா பெரிய பதவியில் இருக்கவங்க வந்து பதவி விலக்கப்படும் அப்படிங்கிற மாதிரிலாம் சில சொல்லியிருக்காங்க. ஸோ அது எவ்வளவு தூரம் உண்மைதான் தெரியல. இந்த கோயிலுக்கு லவர்ஸ் வந்தா பிரிஞ்சிருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு 2 லவர்ஸ் கிட்டத்தட்ட 10 வருஷமா லவ் பண்ணி மேரேஜே பண்ணிட்டாங்க. அதுல ஒருத்தர் வந்து விளாகர் தான், மோட்டோ விளாகிங் வச்சிருக்காரு. என் ஃப்ரெண்டு நந்தான்னு சொல்லி வந்தேன். அவனும் இந்த கோயில நிறைய தடவை அவங்க ஃப்ரெண்டு கும்பலா லவ் பண்ணும்போது சரி, கல்யாணம் சரி, சந்தார்கள் மட்டும் கூட்டியே வரல பத்தியா? தெரியலடா, சிவன் எல்லாத்திலும் அப்படி அடிக்க மாட்டாரா? வரட்டி பாவம் பண்ண பாவிகள் அடிப்பாரு. என்ன ப்ரோ அது வந்து நம்மள ரொம்ப நல்லபடியா சொல்ல வர ஏதோ சித்தரோட சாபம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. என்ன தெரியல, எவ்வளவு தூரம் உண்மைலாம் தெரியாது. அது எனக்கு தெரிஞ்சு அவங்களோட சொந்த இன்ட்ரெஸ்ட் தான் நினைக்கிறேன், அவங்களோட சொந்த நம்பிக்கை. உங்களுக்கு வந்து அது நம்பினா நீங்க வராதீங்க, இல்லைன்னா ஜாலியா அப்படி வந்துட்டு நல்லபடியா. பட் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா வந்து நீங்க சொல்ற மாதிரி சிவராத்திரிலையும் இந்த மாதிரி நைட் டிரைவ் போகும்போது தயவு செஞ்சு வாங்க, சூப்பரா இருக்கு. இது பண்ணா டீ கடை எல்லாம் இருக்கும். லங்குவா மால் நம்ம காட்டவே இல்லை பாருங்க. லங்குவா மால் வந்தீங்களா யாராவது? லங்குவா மால் திறந்துருக்காங்க புதுசா தஞ்சாவூர்ல, தெரியாதா? கங்குவா இல்ல லங்குவா மால்னா வந்து நியாயப்படுத்திட்டாங்க ப்ரோ. உள்ள எல்லா பிராண்டட் ஷாப்புமே இருக்கு. 3 ஃப்ளோரும் 4 ஃப்ளோரும் தான், ஆனா நல்ல டீசெண்டா இருக்கு மால். பரவாயில்ல, இந்த ஊருக்கு என்ன தேவையோ அது மாதிரி திருச்சியில ஒன்று தவங்க மால், எஃப்எஸ்எம் ஹைப்பர் மால். கார்த்தி ரைடர் பண்ற ஒரு ரிசர்ச்ங்கற அப்போ ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கான். ரைடர்னா என்னடா வேலை? வண்டி எடுத்து இந்த மாதிரி இடத்தெல்லாம் போய் பொறுக்கிறது தான்டா வேலை. டோராஸ் எக்ஸ்ப்ளோரர் மாதிரி. இப்போ நாம எங்க போறோம்? ஒரு 2014-13ல திருச்சியில உள்ள பிராண்ட் வேல்யூ கிடையாது ப்ரோ.
பெரிய பிராண்டட் ஷாப். அப்ப KFC கிடையாது திருச்சியில தெரியுமா? இப்பதானே இருந்துச்சு. இன்னமும் வந்து மெக்டானல்ட்ஸ் வரல. இல்ல மெக்டானல்ட்ஸ் வரல. மெக்டானல்ட்ஸ்க்கு 5 கோடி ரூபாய் ப்ரோ ஃபிரான்சைசி காஸ்ட். ஆனா வந்தா செம்ம ப்ராஃபிட் ப்ரோ. வரும் ப்ரோ. இன்னொரு 5 இயர்ஸ்ல வரும். இன்னும் 5 இயர்ஸ்ல எப்படி மெக்டி திருச்சிக்குள்ள வரும்னா நாங்களே ஃபிரான்சைஸ் எடுப்போம். இந்த வீடியோ மூலியமா நாங்க பெரிய ஆளா வளர்ந்து அதுக்கான ஒரு மேனிஃபெஸ்டேஷன் போடுறோம். மெக்டியை திருச்சியில ஆரம்பிக்கிறோம். தஞ்சாவூர்காரங்களாம் திருச்சியில வந்து மெக்டில வந்து சாப்பிடுங்க. நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்குலாம் இப்பவே வந்து நமக்கு 10% ஆஃப் கொடுத்துரும். சோ அதனால தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வரங்கடா ஃபர்ஸ்ட் வாங்கணும். ஆனா நம்மள பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் கனவு காணணும். அதுக்கப்புறம் சொல்லிருக்காரு ப்ரோ. கனவு காணுங்க. உண்டான முயற்சிகள் பண்ணுவோம். ஆமாடா திருவள்ளுவர் சொல்லிருக்காரு. சின்னதா நினைக்காத அதே பெருசா நினைடா அப்படின்னு. அவர் அதெல்லாம் சொன்னாரு. ஆமா ப்ரோ அதெல்லாம் சொல்லிருக்காரு திருவள்ளுவர். உள்ளுவதெல்லாம் உயிர் சொல்லது யாரு? திருவள்ளுவர் தான். நம்ம போங்க. நான் ஏதோ படிச்சிருக்கேன் பாருங்க guys. I am educated fellow in this gang. I am uneducated guy. ப்ரோ இன்னொரு ஹைலைட் எனக்கு தஞ்சாவூர் ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. ஆக்சுவலா தஞ்சாவூர்ல எப்போதும் டிராஃபிக் இருக்கு. தஞ்சாவூர் சிட்டி அப்படியா? தஞ்சாவூர் கோயில் கிட்ட மட்டும்தான் ரஷ் ஹவர்ஸ்ல லைட்டா டிராஃபிக் இருக்கும். ஏன்னா கோயிலுக்கு வர கிரவுட். ஆமா மத்த டைம் எல்லா டைம்லயும் தஞ்சாவூர் நீட்டா இருக்கும். நம்ம வந்து ஜாலியா நல்லா ரோம் பண்றதுக்கு நல்லா இருக்கும் தஞ்சாவூர். அதனால தான் நாங்க ரைடு வரணும். இங்க வரும் டென்ஷன் ஃப்ரீ ஊரு. உமன்ஸ் காலேஜ் இருக்கு. ஓகே ஒரு கேஸ் ஏற போறாங்க. கேஸ் ஏறதை விட ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சு அடி அடிக்க போறாங்க. உனக்கு எப்படி அந்த டீடைல் எல்லாம் தெரியும்? ஐயா நானே மாட்டிக்கிறேன் ஐயா. 4 ஊர் சுத்தணும் 4 பேர் தெரிஞ்சுக்கணும். ரைட்டுப்பா கேர்ள்ஸ் காலேஜ் ஏம்பா தெரியுது. காம்படிஷனுக்கு வந்தோம் நாங்க. ஊர் சுத்திரியா பொண்ணுங்க பேர் சுத்திரியா? சுத்துறேன். வண்டி எடுத்தோமா ஜாக்கெட்ட மாட்டணுமா? ஊர்ல உனக்கு என்ன பொண்ணுங்க? நம்ம கோபி என்ன சுதாகர் சொன்ன மாதிரி சன்செட் ரைட் சன்ரைஸ் ரைட் லவர்ஸ் ரைட் அப்படி சுத்திட்டு இருக்காங்க. பொண்ணுங்க ரைட் இல்லங்க. பொண்ணுங்க பேடி சுத்துற ரைட். அது என்ன தெரியுமா ஒரு கொடுமை? நம்ம ரைடு போயிட்டு எங்க நின்னோம் வைங்களேன் யாருமே பார்க்க மாட்டாங்க. ஏன்னு சொல்லுங்க? ஹெல்மெட் போட்டு மண்டையெல்லாம் கலைஞ்சு வேர்த்து அந்த ஜாக்கெட்டை போட்டு பாக்குறதுக்கு ஒரு மோர் பிச்சைக்கார மாதிரி இருப்போம். நம்மள யார் மதிச்சு பாப்பா? மணி என்ன ப்ரோ ஆகுது? மணி வந்து 1.5 ஆச்சு. எங்கிட்ட கேட்ட போட்டிருப்பாங்க. இப்ப ஒருத்த உள்ள வருவான் பாருங்க. என்ட்ரி கொடுப்பான் பாருங்க. மிஸ்டர் அரவிந்த். பாத்தீங்களா? இப்ப தஞ்சாவூர் எக்ஸிட் பண்ண லங்குவா மலை மிஸ் பண்ணிட்டோம். லங்குவா மலை பார்க்க மிஸ் பண்ணிட்டோம். ஆனா நான் தஞ்சாவூர் இன்னொரு தடவை மேபி நாங்க தஞ்சாவூர் வந்தா நாங்க லங்குவா மாலே வருவோம். நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை. டே டைம் வரும்போது ஒரு தடவை வந்து நாங்க லங்குவா மாலுக்காக வரணும்னு அது ஒரு வந்துட்டு தஞ்சாவூர்ல ஏதாவது ஒரு சூப்பரான ஸ்பாட் நீங்க ரெக்கமெண்ட் பண்ணீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணி சாப்பிட்டுட்டு மாலையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போவோம். இப்போ எங்களோட அடுத்த வேட்டை டீ கடை. தஞ்சாவூர்ல டீ குடிச்சு தான் வெளியே போகணும். தஞ்சாவூர் டீ எப்படி இருக்குங்கிறத டேஸ்ட் பண்ணிட்டு டீ மாதிரி தான் இருக்கும். ஆனா அத்த ராத்திரில 1:30 மணி டீ கடை தர ஒரே ஆள் கடைகளே தெரியலடா. இதுக்குள்ள போயிடலாம். இது எந்த ரோடு எங்க போற என்ன மேட்ச் என்ன டீம்னே தெரியாம விளையாண்டுட்டு இருக்கோம். இவங்களும் லெஃப்ட் போ 2 கிலோமீட்டர் சொல்லிட்டு இருக்காங்க. நானும் லெஃப்ட் போய்கிட்டு இருக்கேன். ஆனா இப்ப தஞ்சாவூர் உள்ளே தான் போயிட்டு இருக்கோம். தஞ்சாவூர் ஆமா ப்ரோ. திருப்பி இதுல போனா நான் ரோடு சொன்னேன் 2 பிரிவு. இந்த ரோட்ல போனா இவங்க இன்னைக்கு லங்குவாமல் காட்ட மாட்டாங்க. அது மட்டும் எனக்கு தெரிஞ்சிருச்சு. போற வழியில பெட்ரோ கேஃபே இருந்தா பாப்போம். ஆமா ஐஸ் மேல குடிக்கலாம் குடிச்சு விட்டுட்டு திருப்பி அரவிந்த படுக்க போட்டுருவோம். அரவிந்துக்கு சூடா காஃபி வாங்கி கொடுத்துட்டு நம்மளோட ஐஸ் மேல குடிச்சிட்டு அங்க கண்டினியூ பண்ணுவோம். ஓகே ஐ அம் பேக்னு சொன்னா ஒருத்தர் வருவாரு. ஒரு தடவை இன்ட்ரோ கொடுக்கலாம்டா. இப்படி உட்காந்து பாங்கடா. அந்த அம்மா எனக்கு தெரியும். ஓயாம இன்ட்ரோ கொடுக்க முடியாது. ஜாலியா முன்னாடி உட்காந்துக்கிறீங்க. லைட்டுக்குள்ள வாடா. இப்ப ஆக்சுவலா என்ன ஆச்சுன்னா என்னது பெட்ரோ போறீங்கன்னா பெட்ரோ கேஃபே வந்து க்ளோஸ் பண்ணி 24/7 கேஃபே தான் நினைச்ச போறப்ப இருந்துச்சு. பெட்ரோ கேஃபே இல்லாத காரணத்தினால் ரொம்ப மன வருத்தத்துல இதே குடிச்சலாமா ப்ரோ? நாங்க இங்கேயே குடிச்சிருவோம். இங்க ஒரு டீ கடை இருக்கு. இங்க நாங்க ஆரம்பிச்ச இடத்துல இங்கதான் சுடுதண்ணி வாங்கி கொடுத்தோம். நம்ம ஆரம்பிச்சாரு இங்க சுடுதண்ணி நாங்க வாங்கி குடிச்சுக்கிட்டோம். குடிச்சுக்கிட்டான். இங்க சுடுதண்ணி குடிச்சதுக்கு அப்புறம் தான் ஆரம்பிச்சாரு எந்திரிச்சாரு. கடைசியில அவன் சாப்பிட என்னமோ அங்கேயும் கடையை கழுவிட்டு இருக்காங்க. ஆனா பால் காய் இது பார்ப்போம். இந்த வழியா போறோம். இது இந்த ரோடு அந்த சைடு போறோம். போயிட்டு லெஃப்ட் எடுத்து அது வந்து இந்த ரோடு கும்பகோணம் போற ரோடு. அந்த ரோட்டை பிடிக்க போறோம். தஞ்சாவூர் வந்து கும்பகோணம் ரோட்டை பிடிச்சி அங்க இருந்து கல்லணை போயிட்டு கல்லணையில நாங்க வீடியோ காமிச்சிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டா கோ டு ஹோம். இன்றைய ட்ரிப் நல்லபடியா முடிஞ்சிடும் நினைக்கிறேன். வீடு போய் செருப்படி கன்ஃபார்ம் கேட்ட போட்டு இருப்பாங்க. தெருல தூங்குறதா கார்ல தூங்குறதான்னு தெரியல. எனக்கு என்ன காண்டுன்னா பெட்ரோ கேஃபேல பயங்கரமா சொன்னாரு. ஒரு நாள் டே டைம்ல வருவோம் ப்ரோ. டே டைம்ல வந்து பெட்ரோ கேஃபே க்ளோஸ் ஆன காரணத்தினால் நாங்க சாதாரண டிக்கெட்ல வந்து டீ குடிக்க போறோம். டீ குடிச்சிட்டு நம்ம கும்பகோணம் ரோட்டை பிடிச்சி கல்லணை வழியா வீட்டுக்கு போக போறோம். அவ்வளவுதான் என்ன நடக்குதுன்னு போறப்ப காட்டுறோம். ஓகே ஓகே டன்.
அதில் கல்லணைக்கு வந்துட்டோம். ஃபர்ஸ்ட்டு தஞ்சாவூர் பெரிய கோயில், ஃபஸ்ட்டு வந்து சோழர்கள் கட்டின பெரிய பிரம்மாண்டத்தை பார்த்தோம். இப்போ அடுத்து வந்து சோழர்கள் கட்டின மிகப்பெரிய பிரம்மாண்டம் இது. இவ்வளோ வேலை செய்யணும்னு எனக்கு சத்தியமாக தெரியல. இன்றைக்கி தான் நானே பார்க்குறேன். ஒரு பால் பெட்ரோ கேஃபில் போய் நல்ல ஒரு வீடியோ ஒன்று பண்ணலாம், ஒரு ஃபுட்டேஜ் ஒன்று வைக்கலான்னு பார்த்தா அது அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து மூடி இருந்தது. அதனால பாதி வீடியோஸ் வந்து காருக்குள்ளே இருக்கிற மாதிரி இருந்தது. சரி வந்துட்டோம் இவ்வளோ தூரங்கிறதுனால கல்லணையில் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆமாம், நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஆக்சுவலாக கல்லணைக்கு வரேன். அதுவும் புது பாலம் கட்டியிருக்க டைமில், அதுவும் இந்த டைமில் வந்து செம்மையாக இருக்கு. அப்போ அதான் நான் சொல்லிட்டு வந்தேன், இந்த உன் விழிகளில் மான்கராத்தில் அந்த பாட்டு ஜோடி நோ அன்சிகா நாங்கள் ஆக்சுவலாக சும்மா ஒரு நைட் ரைடு ஒரு 1 hour வெளியே போயிட்டு வந்துடலாம் கிளம்புனது. ஆனா வந்து காஃபி குடிச்சிட்டு வரலாம் கிளம்புனது. டீ குடிச்சிட்டு வரலான்னு போயிட்டு எவனாவது டீ குடிக்க தஞ்சாவூர் போவானா? நாங்கள் போகணுமே. சும்மா போயிட்டு அப்படி வந்ததுதான் இது. பட் ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு வீட்டுக்கு போறதா இது நம்ம சொன்ன மாதிரி சன்ரைஸ் கொஞ்ச நேரத்துல நின்னா சன்ரைஸ் இப்படி வந்துடும். சன்ரைஸ் வந்துடும். ஆல்மோஸ்ட் 3 மணி ஆச்சு. ஒரு 1 மணி நேரம் அப்படி சுத்துறோம்னா சன்ரைஸ் வந்துடும். அதனால இப்போ இதோட க்ளோஸ் பண்ணிட்டு இனிமேல் அடுத்த விளாக்ல தான் நம்ம பார்ப்போம்னு நினைக்கிறேன். பட் இந்த ஃபர்ஸ்ட் இதே வந்து பயங்கரமான இருந்துச்சு. நைட் ரைடு இவ்வளோ பெரிய லாங்கு நிறைய விஷயங்கள் கவர் பண்ணோம் முடிஞ்ச அளவுக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், ஃபர்ஸ்ட் டைம் யாருக்கும் பேச தெரியல சொல்லிக்கிட்டே இருந்தோம். ஆனால் கடைசியில் என் கூட ஒரு ஆக்டர் இருக்கனால கொஞ்சம் பேசுறது மேபி ஈஸியாக இருந்துச்சு. என்னன்னே எனக்கு தெரியல. போடு உண்மைதானேப்பா, ஒரு ஆக்டர்ப்பா அவரு. என்னப்பா என்னென்ன பாருங்க, போட்டு விடுறாங்க மாதிரியா? நீ ஒரு ரைட்டர் மாதிரி ஒரு ஆக்டர் போட்டு விடுங்க. சரி, ஓகே. எங்கள் லாகை முடித்துக் கொள்கிறோம். அடுத்த ஒரு சூப்பரான ஒரு இடத்துக்கு போய் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். இல்லைன்னா கூட ஊருக்குள்ளே ஏதாவது ஒன்று பெட்டரா அன்பிளான்டா தான் இருக்கும். அன்பிளான் இந்த சேனல் ஃபுல்லாவே அன்பிளான் தான் இருக்கும். அதுக்குள்ள நடக்கிற சூப்பரான விஷயங்கள் மட்டுமே நீங்க பாப்பீங்க நினைக்கிறேன். ஸோ hope you enjoy. Bye. Next video பார்ப்போம். Bye. Good night.